ஓகே லேட் ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இதுவரை என்னென்ன படிச்சிருக்கோம்? நம்ம எந்தெந்த லெசன் படிச்சிருக்கோம்? Numbers up to 999 அடுத்தது addition. வெரி குட். நம்பர்ஸ் அப் டு 999 9999. அதான் 99,000. அப்புறம் வந்து அடிஷனு, இப்போ வந்து சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் வரும். நம்ம ஏற்கனவே நீங்கள் போன வருஷம் படித்தது தான் எல்லாமே, நியூவாக எதுவும் இல்லை. பட் இதில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்கும், அந்த வேர்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி நீங்கள் பண்ணுற சப்ராக்ஷன் எப்படி பண்ணீங்களோ எல்லாமே சேம் தான். சரியா? ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அடிஷன் பார்த்த மாதிரியே தான், அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. சரியாம்மா? ஸோ கான்செப்ட் ரீகேப் பாருங்கள். கான்செப்ட் ரீகேப் வந்து இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இது நீங்களே பண்ணிடுவீங்க. பட் எனக்காக 2 பேர் ஒன்று ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் சி ஃபார் கேட் பண்ணுங்கள், கௌஷிக் நீ ஜி ஃபார் கோட். சாதனா நீ சி ஃபார் கேட் பண்ணிடுங்க. இது படிட்டோம். எடுத்தோன்னே வாடா. இது ஆன்சர் என்ன? 358. வெரி குட். 445. 445. வெரி குட். ஓகே, மற்றதில் நீங்களே பண்ணிடுறீங்களா? ஓகே. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். 15 பேஜஸ் இருக்கு. ஓகே, சால்வ் த ஃபாலோயிங் வேர்ட் ப்ராப்ளம் இன் யுவர் நோட் புக். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோங்க சைடில், ஆன்சர் அப்புறமா சால்வ் பண்ணிக்கோங்க. ஆஃப் த 288 மேங்கோஸ் தட் அ ஃப்ரூட் செல்லர் ஹேட் 105 வேர் ரோட்டன். ராட்டன் என்னது? ராட்டன் என்னது? அண்டர்லைன் பண்ணுங்க. விக்கிறது வந்து சோல்டுமா. ஓகே, ராட்டன்னா வெரி குட். ஓகே, ராட்டன்னா கெட்டு போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு, இல்லை கெட்டு போயிடுச்சு. சரியா? அண்ட் ஹேட் டு பி த்ரோன் அவே. ஸோ கெட்டு போயிடுச்சுன்னா அதை விற்க முடியாது, அவர் தூக்கி போடணும். ஹவு மெனி மேங்கோஸ் ஆர் லெஃப்ட் வித் த ஃப்ரூட் செல்லர்? ஈக்குவேஷன் என்ன வரும்? 288 minus 105. வெரி குட். அடுத்தது, இஃப் வேல், வேல்னா என்னது? மீன். அதான் வேர்ல்ட் இல்லையா? பிக்கஸ்ட் அனிமல் அதுதான். வேல்னா திமிங்கலம். சரியா? இஃப் அ வேல் கேன் லிவ் அப் டு 200 இயர்ஸ் அண்ட் அ டார்டாய்ஸ் கேன் லிவ் அப் டு 175 இயர்ஸ், ஹூ கேன் லிவ் லாங்கர் அண்ட் ஹவு மச் லாங்கர்? இதில் யார் வந்து அதிக வருஷம் வாழ்றது? அதாவது மீன்ஸ் எந்த உயிரினம்? கேமரா மறைக்குது. வேல். ஓகே, ஹவு மச் லாங்கர்? டார்டாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக வாழுது அது? மைனஸ் பண்ணா தெரியும். 200. கரெக்டாமா? 200 மைனஸ் 175. ஏன்னா 200 மைனஸ் 175 பண்ணாதான் டார்டாய்ஸை விட வேல் எவ்வளோ வருஷம் அதிகமாக வாழுது அப்படின்றது தெரியும். புரியுதாம்மா? ஓகே, ஈக்குவேஷன் வந்து 200 மைனஸ் 175. 15 நல்லா போகிற. 175 அப்புறம் என்ன வரும்? வாயில் கை வைக்காத. 25. வெரி குட். There was 145 toffees in a jar. Toffeesனா என்னது? Chocolates. கிடையாது. சரியா? சாக்லேட் வேற, டாஃபீஸ் வேற. டாஃபீஸ்னா கேண்டி. ஓகே, சாக்லேட் நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போயே நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சாக்லேட்னா வந்து அந்த கொக்கோவா பவுடரில் பண்ணுறாங்க தெரியுமா? டார்க்காக வரும்ல. இப்போ டைரி மில்க்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, இந்த கொக்கோவா பவுடர் ப்ளஸ் சுகர்லாம் ஆட் ஆகிருக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து சாக்லேட். ஓகே, அந்த அதர் ஹேண்ட் வந்து டாஃபீஸ் அப்படின்னா இந்த கலராக மிட்டாய் மாதிரிலாம் வரும், பார்த்துருக்கீங்களா? வெறும் சுகர் தான் இருக்கும் அதில். சுகரு சும்மா டேஸ்ட் இருக்கும். இந்த ஆரஞ்சு மிட்டாய், மேங்கோ மிட்டாயெல்லாம் வந்து சாப்பிட்றோம், அதெல்லாம் தான் டாஃபீஸ். அதில் கொக்கோவா பவுடர்லாம் இருக்காது, அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்காது. சரியாம்மா? ஸோ தேர் வாஸ் 145 டாஃபீஸ் இன் அ ஜார். ராஜு டேக்ஸ் அவுட் 64 டாஃபீஸ். ஹவு மெனி டாஃபீஸ் ஆர் லெஃப்ட் இன் த ஜார்?
145 minus ரொம்ப ஈஸி தான் இது. 145 டாபிஸ் இருக்குது, அதில் 64 எடுத்துட்டாங்க. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குன்னா 145 மைனஸ் 64. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, அடுத்து Burj Khalifa. பூர்ஜ் கலிஃபா. எங்கே இருக்குது பூர்ஜ் கலிஃபா டவர்? எந்த கண்ட்ரியில் இருக்கு? துபாய். வெரி குட், துபாயில் இருக்கு. சரியாம்மா? இது மேல இருந்து குதிப்பாங்க பாராசூட் போட்டு. துபாயில் இருக்குமா? அதான் வேர்ல்ட்லே ஹையர் டாலஸ்ட் பில்டிங். வெரி குட். அங்கே பாருங்க, பூர்ஜ் கலிஃபா டவர் இன் துபாய் இஸ் 830 மீட்டர் ஹை. ஓகே, டோக்கியோ ஸ்கை ட்ரீ டவர் இன் டோக்கியோ இஸ் 634 மீட்டர் ஹை. ஸோ இது ரெண்டில் வந்து ஓகே, பூர்ஜ் கலிஃபா தான் வந்து டாலஸ்ட், ஏன்னா 830 மீட்டர் ஹை. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் டாலர் இஸ் பூர்ஜ் கலிஃபா தேன் டோக்கியோ ஸ்கை ட்ரீ? டோக்கியோ ஸ்கை ட்ரீயை விட பூர்ஜ் கலிஃபா எவ்வளோ வந்து ஹையாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 830 minus 634. வெரி குட். சாதனா, என்ன பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, கர் புர் கர்ன்னு. என்ன சத்தம்? எங்கேருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையா? சரி, ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, சாக்ஷி. Shakshi had 575 rupees after spending some money. After spending என்னது? செலவு பண்றாங்க அவங்க. She has 322 left with her. 322 rupees தான் இப்போ அவள்கிட்ட இருக்கு. 575 இருந்தது, செலவு பண்ணிட்டா. செலவு பண்ணிட்டு 322 இருக்கு. ஸோ how much money did she spend? அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 575 minus 322. இது புரிஞ்சிடுச்சம்மா? இது ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட 10 rupees இருந்தது, நீ 4 rupees செலவு பண்ணிட்ட, 6 rupees இருக்கு. எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 10 minus 6 = 4. அவ்வளோதான். சரியா? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி சம்ஸில் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா சின்ன நம்பரில் நீங்களாக கம்பேர் பண்ணி பாருங்கள். சின்ன நம்பரில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் கேல்குலேஷன்லாம் பண்ண வேணாம். 10 rupees இருந்தது, நான் 4 rupees செலவு பண்ணிட்டேன், அப்போ 6 rupees இருக்கும். அப்போ எவ்வளோ செலவு பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா 10 minus 6 உனக்கு 4 வந்துடும். புரியுதாம்மா? ரப்பர் இதுவும் பண்ணாதுறாங்க வைடா. இதுக்கு தானே நான் அங்கே வச்சேன், அதை அழிக்கும் போது மட்டும் எடுத்துக்கோ. ஓகே, உங்களுக்கு அந்த இதெல்லாம் டிஸ்டன்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியுமாம்மா? இப்போ 830 மீட்டர்னா வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா கேட்குறேன். பள்ளிக்கரணை. நார்த் டு சவுத் பள்ளிக்கரணை. இங்கே நார்த் டு சவுத்து 8 kilometers. 830 மீட்டர்ஸ். கிலோமீட்டர்லாம் கிடையாது, 830 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 830 மீட்டர் சும்மா உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா தோராயமா. அப்பா அப்பா பள்ளிக்கரணையில இருந்து வேளச்சேரி வரைக்கும் மோர் தென் 5 kilometers. ஓகே, இப்போ உங்கள் வீடு இருக்குல்லம்மா, உங்கள் வீட்டில் இருந்து அந்த மெயின் ரோடு போறீங்கல்ல, மெயின் ரோடு கனெக்ட் ஆகுதுல்ல, உங்கள் வீட்டில் இருந்து அந்த ஐஐடி பார்க் போய் ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோடு வருதுல்ல, அவ்வளோ தூரம் இருக்கும் உங்கள் வீட்டில் இருந்து அந்த மெயின் ரோடு வரையும். அவ்வளோ ஹைட்டு அந்த பில்டிங். அவ்வளோ தூரத்தை இப்படி நிற்க வச்சோன்னா எவ்வளோ பெருசு இருக்கும் மேலே? 830 meters. அவ்வளோ ஹை அந்த பில்டிங். ஓகே, அடுத்தது பாருங்க, சப்ட்ராக்ஷன் வித்தவுட் ரீக்ரூப்பிங். நெக்ஸ்ட் பேஜ். இது சப்ட்ராக்ட் ஐடியா. அது ஒன்றும் தேவையில்ல. தேவையா போ. ஓகே, அடுத்தது பாருங்க, சப்ட்ராக்ஷன் வித்தவுட் ரீக்ரூப்பிங். ரீக்ரூப்பிங்னா நான் என்னன்னு சொன்னேன்? லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். Regrouping. அந்த இது வர மேல என்னது? வெரி குட், கேரி ஓவர். கேரி ஓவர் ஆகலைன்னா நமக்கு வந்து தேவையில்லை. அது வந்து அடிஷன்ல. சப்ட்ராக்ஷன்ல ரீக்ரூப்பிங்னா கேரி ஓவர் சொல்லக்கூடாது. என்னது? பாரோ. பாரோ பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வித்தவுட் ரீக்ரூப்பிங். பாரோ பண்ணி உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அது வந்து வித் ரீக்ரூப்பிங். ஓகேவாம்மா? சரி, ஓகே. எக்ஸாம்பிள் 1 பாருங்க. சப்ட்ராக்ட் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. 2375 ஃப்ரம் 5896. ஃப்ரம்னு கொடுத்தாங்கன்னா அதுதான் பெரிய நம்பர் தான் முதல்ல வரணும். சரியாம்மா? அடிஷன் சம் இதுல. ஆமா, ஓகேவா? வெரி குட். இது வந்து நீங்களே போட்டுருவீங்களா? ஈஸி தானே, எப்படி பண்ணணும்னு தெரியும்ல. இது வித்தவுட் ரீக்ரூப்பிங் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாலாம் வச்சு பார்க்க வேணாம். சரியாம்மா? ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். இதுலயே வந்து அடிஷன் மாதிரியே ஒன்ஸ் பண்ணணும். 10s 100 100 1000 1000ல பண்ணணும். சரியாம்மா? ஓகே, அடுத்தது வந்து கான்செப்ட் செக் 3A.
கான்செப்ட் செக் 3A கௌஷிக் டி பண்ணு, டி ஃபார் டாக். சாதனா நீங்க ஜி ஃபார் கோட். இது வித்தவுட் ரீக்ரூப்பிங் தான், அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா ஈஸியா பண்ணிடலாம். முடிச்சிட்டீங்களா? 8 0 3 1 2. வெரி குட். நீங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 3141. வெரி குட். ஓகே 3141 ஜீடா. பேலன்ஸ்ல நீங்களே பண்ணிடுறீங்களா? ஓகே. அடுத்தது ரீக்ரூப்பிங். ரீக்ரூப்பிங்ல நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே அந்த கியூப் மாதிரி காமிச்சிருக்காங்க. எதுக்காகனா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாமா? ஒரு கியூப் ஃபுல்லா கியூப் மாதிரி இருந்ததுன்னா அது என்னது, எவ்வளோ அதுக்கு வேல்யூ? 1000. ஒரு 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 ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தா 100. ஸோ இங்க 10 ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், அது சேர்ந்தது தான் 1000. ஓகேவாமா? கீழே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 3200. ஓகேவா? அப்போ அதுல என்ன இருக்கும்? 3000ல நீங்க 2 வந்து 2000 கியூப் போட்டுட்டு 1000 பிரிக்கணும்னா நீங்க 10 ஹண்ட்ரட்ஸ் கூட போடலாம். கரெக்டா? அங்க பாருங்க 2000 1200 இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்படி கூட பண்ணலாம். புரியுதாமா? ஓகே. அதாவது 2000 1200. 1200ல வந்து 1200 இருக்கும், அதுல ஒரு 1000 இருக்கும். அதை திரும்ப 2000ல சேர்த்தனா 3200 ஆயிடும். புரியுதாமா? ஸோ எப்படி வேணாலும் இதை எழுதலாம். ஓகே. இல்லைனா இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1000 2200 கூட எழுதலாம். புரியுதாடா? புரியுதாமா? அப்படி எழுதலாம். இல்ல வெறும் 100ல எழுதணும்னா எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். 3200 வெறும் 100ல எழுதினா எவ்வளவு வரணும்? எவ்வளவு வரும் வெறும் 100ல சொல்லுங்க. ஒரு கியூபும் 10 10 பிரியுமா? அப்ப எத்தனை ஹண்ட்ரட்ஸ் வரும்? 10. இன்னொரு கியூப் இருக்கு, இன்னொரு கியூப் இருக்கு, 2 100 இருக்கு. எல்லாத்தையுமே 100ஆ பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? எத்தனை ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும் சொல்றா? 3200 இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க 100ஆ பிரிச்சிடணும். 3 கியூபை 100ஆ பிரிச்சிடணும். அப்புறம் 2 100 இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? எத்தனை ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? 3200. ஒரு கியூப்ல 10, ஒரு கியூப்ல 10, இன்னொரு கியூப்ல 10, 10 10 10 30. ஏற்கனவே 2 இருக்கு, 3200 கிடைக்கும். 3200 எழுதி பாருங்க. எப்படி எழுதுவீங்க 3200? 3200. கரெக்டா? அதான 3200. அவ்வளவுதான். சரியா? ஓகே. அடுத்தது சப்ட்ராக்ஷன் வித் ரீக்ரூப்பிங். ஓகே. எக்ஸாம்பிள் 3 பாருங்க. இது நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எப்பவுமே நம்ம எப்போ வந்து பாரோ பண்ணுவோம்? அது மேல கம்மி நம்பர் இருந்தா. வெரி குட். மேல இருக்கிறது சின்ன நம்பரா இருக்கணும். உங்களால மைனஸ் பண்ண முடியலனா பெரிய நம்பரா இருக்கும். டேய் மேல இருக்கிறது சின்ன நம்பரா இருக்கணும்டா. அப்பதான்டா பாரோ பண்ணுவ. இல்ல பெரிய நம்பர் இருந்தா தான் பாரோ பண்ண முடியாது. பாரோ பண்ண வேணாம். அதான் பாரோ பண்ண முடியாதுன்னு இல்ல, பாரோ பண்ண தேவை இருக்காது. சரியா? அதான். ஓகேமா. இதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்கல்ல? இங்க பாருங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கீழே பாக்ஸ்ல பாருங்க. ரீக்ரூப் 1000 பேஜ் நம்பர் 36ல சென்டரா பாருங்க. 1000 மைனஸ் 200 கொடுத்திருக்காங்க. 1000னா எவ்வளோ? 1000. 200னா 200. 1000 மைனஸ் 200 என்ன வரும்? 1000 minus 200 800. கரெக்ட். அதை தான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 கொடுத்துருக்காங்க. 1000 போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. 200 மைனஸ் பண்ணணும்ல, அப்போ பேலன்ஸ் நமக்கு 800 கிடைக்கும். புரியுதாம்மா கான்செப்ட்? அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2000ல 1000 போயிடுச்சுன்னா 1000. புரியுதாம்மா? ஓகே வெரி குட். அப்புறம் எக்ஸாம்பிள் 4 பாருங்க. அதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. ஈஸி தானே? ஓகே. எக்ஸாம்பிள் 5 நீங்களே பண்ணிடுவீங்க. எப்பவும் நமக்கு வந்து எனஃபா இல்லைன்னா பாரோ பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பாருமா, கீழே பாருங்க பேஜ் நம்பர் 37ல நம்ம அடிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுவோமே, அதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆகன். அப்புறம் செகண்ட் நம்பர் எழுதுறது
add and ஒன்னே ஒன்று இருந்தால் add and ரெண்டு இருந்ததுன்னா add and 1 add and 2 add and 2 நிறைய இருந்ததுன்னா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் வர ஆன்சர் என்னது? answer sum சம். வெரி குட். அதே மாதிரி சப்ராக்ஷன்ல பாருங்க. minuda ஓகே, சப்ராக்ஷன்ல வந்து minuend. ஓகே, இந்த இருங்க ஒரு நிமிஷம், நான் இது மட்டும் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கிறேன் கரெக்டாக. எனக்கு புரியல ப்ரொனன்சியேஷன். சாதுமா நீங்க சொல்லுங்க. அர்ஜென்டா? ஆகன்மா அது. அது இல்ல சப்ட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் என்னது? அப்போ இது minuend தான்மா. minuend. ஓகே, minuend. சப்ட்ராஹெண்ட். டேய் இருடா. எதுடா? இது செகண்ட் சப். சப்ட்ராஹெண்ட். ஓகே, லாஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ். minuend. ஓகேவா? minuend. ஆர்ஜென்ட். அது வந்து ஆர்ஜென்ட். நம்ம அடிஷன்ல பார்த்தோம்ல, அது வந்து ஜா ஸ்பெல்லிங்ல வரும். நான் ஆகன்ட்டேன். ஓகே, ஆர்ஜென்ட். இது வந்து minuend. minuend மைனஸ் சப்ட்ராஹெண்ட். ஓகேவாமா? ஈக்குவல் டு டிஃபரன்ஸ். இப்போ ரெண்டு மைனஸ் இருந்ததுன்னா சப்ட்ராஹெண்ட் 1 சப்ட்ராஹெண்ட் 2ன்னு வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துங்க. minuend சப்ட்ராஹெண்ட் டிஃபரன்ஸ். ஓகேவாமா? ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 6 பாருங்க. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாங்க. சப்ட்ராக்ட் 5999 ஃப்ரம் 8000. படுத்துக்கலாம், பார்க்காத, ஒழுங்காக கவனி. ஓகேவாமா? 8000ல் மைனஸ் 5999 பண்ணிடணும். அது நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகே, செக்கிங் சப்ட்ராக்ஷன் பை ஆடிங். சப்ட்ராக்ஷனோட ஆப்போசிட் என்னது? அடிஷன். இப்போ நம்ம பண்ண சப்ட்ராக்ஷன் வந்து கரெக்டானு செக் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? அடிஷன் பண்ணி இங்க பாருங்க, minuend இருக்கு, சப்ட்ராஹெண்ட் இருக்கு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல கீழே கிடைச்ச ஆன்சரையும் சப்ட்ராஹெண்டையும் பிளஸ் பண்ணா minuend கிடைச்சிரும். கரெக்டா? புரியுதா? இல்ல ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவா? புரியுதுல்ல? இப்போ 10 மைனஸ் 3 ஈக்குவல் டு 7. 7ஐயும் 3யும் பிளஸ் பண்ணா 10 கிடைச்சிரும். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 38 கீழே டிஃபரன்ஸ் சப்ட்ராஹெண்ட் minuend. புரிஞ்சிருச்சாமா? நம்ம எழுதுறதே அப்படியே மாத்தி எழுதணும்னா நம்ம கிடைச்ச டிஃபரன்ஸையும் சப்ட்ராஹெண்டையும் பிளஸ் பண்ணா minuend கிடைச்சிரும். அவ்வளவுதான். செக் பண்றதுக்கு மட்டும்தான் இது. ஓகேவாமா? ஓகே, அடுத்தது பாருங்க. சப்ட்ராக்ட் த ஃபாலோயிங் அண்ட் செக் யுவர் ஆன்சர் யூசிங் அடிஷன். அதனால தான் அவங்க வந்து ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் திரும்ப ரிவர்ஸில் அடிஷன் பண்ணி செக் பண்ணணுமா? ஓகே, எங்கே பண்ண? சரி. சாதனா நீங்கள் C ஃபார் கேட் பண்ணுங்க. கௌஷிக் H ஃபார் N. செக் பண்ணுறது ரஃப் நோட்டில் செக் பண்ணணும். சரியா? ஏன்னா இதில் இடம் இல்லை. பண்றா பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கிள், நான் இதை ஏற்கனவே எழுதிட்டேன். ஆனா எல்லாமே சப்ட்ராக்ஷன் எழுதிட்டேன். ஓகே தான், எல்லாமே சப்ட்ராக்ஷன் தான்மா. அதை வந்து செக் பண்ண சொல்றாங்க. நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு கீழே கிடைச்ச ஆன்சரையும் சப்ட்ராஹெண்டையும் பிளஸ் பண்ணி மேலே அவங்களுக்கு வந்து அந்த minuend வந்து கிடைக்குதான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஆனால் புக்கில் பண்றது கஷ்டம். நீங்க அதை ரஃப் நோட்ல பண்ணிக்கோங்க. அடிஷன் மட்டும் புக்கில் நீங்க மைனஸ் தான் பண்ணணும். சரியா? இப்போ சிக்கு என்ன கிடைச்சது ஆன்சரு? ஓகே, நீங்க புக்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் ரஃப் நோட்ல பண்ணி பாருங்க. தூக்கி போடுங்க. அப்புறம் மைனஸ்ல என்ன தப்பு பண்ற? மைனஸ்லாம் தப்பு பண்ணக்கூடாதுப்பா. 0 வராது. பாரோ பண்ணணும்.
அடிக்கலாம் எங்கேயும் ஜீரோ இருக்குது அது 10 வரும் அப்புறம் இந்த 1 பாரோ பண்ணும்போது இப்படி எழுதணும் அப்படி வாங்க புறணி பாரோ பண்ணுறதுலாம் பேசிக்ஸு இங்கே பாரோ பண்ண முடியுமா இங்கே இருக்கா வேல்யூ இங்கேருந்து ஏதாவது பாரோ பண்ண முடியுமா முடியாது அப்போ இங்கே போகணுமா இங்கே போகணுமா இங்கே போகணுமா இதுலேருந்து இங்கே பாரோ பண்ணணும் இதுலேருந்து பாரோ பண்ணால் இது என்ன ஆகிடும் 10 இது 9 என்ன ஆகும் 8 அதை போடு ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரணும் இங்கே வந்து 10 ஆகிடும் இரு போடக்கூடாது ஏன்னா அதை நம்ம இங்கே கொடுத்துருவோம் கரெக்டாக இங்கே வந்துடும் இந்த மாதிரி 0 0 இருந்தால் ஃபஸ்ட்டு மட்டும்தான் 10 இருக்கும் இது எல்லாம் 9 வரும் கரெக்டாக அதை போடு ஃபஸ்ட்டு என்னடா 19 போடுற 9 தான் போடுற 9 இப்படி போடணும்டா சர்க்கிள் போட்டு என்னடா கோடு போட்டு இப்படி போடுற சரி, போடு சாதனா பண்ணிட்டீங்களா சரி ஆமாம் சாதுமா 4 o'clock வச்சிட்டிங்களா எல்லாமே சரி போ படிக்கலையே ஆச்சு 5 6 7 8 9 5 3 4 5 6 7 8 9 6 2 8 7 ஆன்சர் என்ன வந்தது 3 18,458. அது புக்கில் இருக்கிறது புக்கில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன கிடைச்சது மைனஸ் பண்ணும்போது 12,173. வெரி குட் திரும்ப வந்து ரிவர்ஸில் அடிஷன் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக கிடைச்சதா கிடைச்சிடுச்சா சரி ஓகே அடுத்தது மீதியெல்லாம் நீங்களே போட்டுடுறீங்களா ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் 2 ஸ்டெப்பு பண்ணணும் ஃபஸ்ட்டு மைனஸ் காமிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து செக்கிங் போட்டு கீழே இருக்க 2 எழுதி அடிஷன் பண்ணணும் சரியாம்மா முடிஞ்சால் வந்து அந்த பேரை கூட எழுதுங்க என்னது டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட்ல டிஃப்ரென்ஸ் சப்ராஹண்ட் மினியூவன் ஆப்போசிட்ல பண்ணும்போது நார்மல் சப்ராக்ஷன்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது மினியூவன் சப்ராஹண்ட் அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் ஓகேவாம்மா ஓகே அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன் அதாவது நம்ம அடிஷனில் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் என்னது அடிஷனில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ப்ளஸ் பண்ணுறதுல ஏ ப்ளஸ் பி வந்து பி ப்ளஸ் ஏவா கூட மாற்றிக்கலாம் அதாவது ப்ளஸ் பண்ணுறதுல மாற்றி கூட ப்ளஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் சரியாம்மா அதே மாதிரி சப்ராக்ஷனில் அதே மாதிரி சேம் நம்பரை இது பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது 0 வரும்னு இதில் அடிஷனலாக வரும் அதில் அடிஷனில் வந்து வராது சரியா சப்ராக்ஷனில் மட்டும் வரும் இப்போ சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா ஓகே சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே பாருங்கள் when 0 is subtracted from a number 0 வந்து ஏதாவது நம்பரில் சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் சேம் நம்பர் அதே நம்பர் தான் கிடைக்கும் கரெக்டா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா எந்த நம்பரையுமே அதே நம்பரால் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 0 கரெக்டாம்மா எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துட்டா 0 ஆகிடும் ஓகே இது 2 தான் ப்ராப்பர்ட்டி சரியா ஓகே ஏதாவது வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷனை நீங்களே எழுதலாம் ஓகே when 0 is subtracted from any number ஓகே the answer is always same number அப்படி எழுதலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களை இங்கிலீஷ்லேயே எழுதலாம் சரியா அதே மாதிரி when a number is subtracted from number itself அதே நம்பர்லேயே சப்ராக்ஷன் பண்ணால் the answer is 0 அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது கான்செப்ட் ப்ராக்டிஸ் பாருங்கள் இது மென்டல் மேக்ஸு அப்படியே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு என்ன ஆன்சர் வரும் 140 B 0. very good C 0 okay D பாருங்க a shopkeeper had 60 eggs a customerனா யாரு வாங்க வந்தவங்க okay a customer bought all 60 eggs how many eggs are left with the shopkeeper now 0. okay 0 வெரி குட் அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் ஏதோ டேங்க்லாம் வச்சுருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் யார் வீட்டு டேங்க்குன்னு பார்ப்போம் அதை ஓகே ஏ வாட்டர் டேங்க் ஹேட் உங்கள் வாட்டர் டேங்க் எங்கே இருக்குது உங்கள் வீட்டு வாட்டர் டேங்க்கு
இந்த மாதிரி டேங்கா இல்லை கல்லில் கட்டினதா காங்க்ரீட்டில் கட்டினதா? இதே மாதிரி தான். இதே மாதிரி தானே. அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியுமா? ஓகே, அப்பா கிட்ட கேட்டு எனக்கு சொல்லணும், எனக்கு மெசேஜ் பண்ணணும், சரியா? அது எவ்வளோ லிட்டர்ஸ்னு கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகே கௌஷிக் கவுனிங்க. வாட்டர் டேங்க் ஹேட் 9000 லிட்டர் ஆஃப் வாட்டர், ஆஃப் விச் 5805 லிட்டர்ஸ் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்னது? யூஸ் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ ஹவு மச் வாட்டர் இஸ் லெஃப்ட் இன் த வாட்டர் டேங்க்? அண்டர்லைன் பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர்லைன் பண்ணுங்க, அதுதான் கீ. ஓகே, இப்போ நீங்கள் சப்ராக்ஷன் லெசன் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக சப்ராக்ஷன் சொல்லிடுவீங்க. கொஸ்டின் பேப்பரில் வரும்போது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், சரியா? அதனால் கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் தான் இதில் சப்ராக்ஷன். ஓகே ஓகே, அடுத்தது பாருங்கள். 9000 - 5805 நீங்களே பண்ணிடுவீங்களா? எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்ட் ப்ராப்ளத்தில் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் எழுதும் போது 3195 மைனஸ் பண்ணிவிட்டு 3195 எழுதிடக்கூடாது. லிட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு நீங்கள் லிட்டர்ஸ் போடலனாலும் மார்க் கம்மி பண்ணுவாங்க. யூனிட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 8. த ஹைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட். இது நல்லா பார்த்துக்கோங்கம்மா, இது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். 8848 மீட்டர் இருக்கு பாருங்க, இதுதான் ஹைட் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட். உலகத்திலே வந்து இது டாலஸ்ட் மவுண்டைன் எது? மவுண்ட் எவரெஸ்ட் தான். நேபாளில் இருக்கு. ஓகேவாம்மா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8848. நேபாள் இந்தியாவில் இல்லை, இந்தியா பார்டரில் இருக்குது, அது வேற கண்ட்ரி. 8848. ஓகேவாம்மா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து ஹைட் ஆஃப் மவுண்ட் பிளாங்க் இஸ் 4808 மீட்டர். ஓகே, 2 மவுண்டெயினோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டாலர் இஸ் மவுண்ட் எவரெஸ்ட் தேன் மவுண்ட் பிளாங்க்? அப்போ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ஷன். இதை விட அது எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியும். ஓகேம்மா, அவ்வளோதான். இதுக்கு யூனிட் என்ன எழுதுவீங்க? 8848 மீட்டர் மைனஸ் 4808. ஓகே, யூனிட் வந்து மீட்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ரூல் என்னது? பேசிக் ரூல். எதையுமே ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு மல்டிப்ளைலாம் பண்ணும்போது எது சேமாக இருக்கணும்? யூனிட் சேமாக இருக்கணும். ஓகே, கிலோ லிட்டர் மைனஸ் லிட்டர் பண்ண முடியாது. கிலோ லிட்டர் இன்னொன்று லிட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கிலோ லிட்டரை ஃபஸ்ட்டு லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நம்ம மைனஸ் பண்ணணுமோ அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ சப்ட்ராக்ஷனோ. புரியுதாம்மா? சேம் யூனிட் வந்து தப்பு பண்ணக்கூடாது. அவன் ரோஷன் போனதில் தப்பு பண்ணி வச்சுருந்தான். அவன் வேறு யூனிட் அப்படியே மைனஸ் பண்ணுறான், சரியா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 9. ஆஃப் த 48,513 ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் யார்? பார்க்க வந்தவங்க, வியூவர்ஸ், பார்க்க வந்தவங்க. இன் அ ஸ்டேடியம் 21,995 வேர் சில்ட்ரன். அப்போ அடல்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு சின்ன நம்பரில் எடுத்து பாருங்க. 10 பேர் ஸ்டேடியத்துக்கு வந்தாங்க, அதில் 4 பேர் சில்ட்ரன். அப்போ அடல்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 6. 10 - 4 6. கரெக்டாம்மா? ஸோ இது மைனஸ். ஓகே, அடுத்தது கீழே பாருங்க. மென்டல் மேக்ஸ். சாதனா ஏ சொல்லுங்க. மென்டல் மேக்ஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. 1500 ஆன்சர் வந்து 1200 இருக்கு. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம். இதை 1500 படிச்சேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். 1500 படிங்க, ஈஸியாக இருக்கும் பாரு. 1500 300. ஆன்சர் பாரு. 1500ல ஏதோ மைனஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து 1200 கிடைக்குது. அப்பா இதுவா என்ன? இது தப்பு. 1500 அதுல எவ்வளோ மைனஸ் பண்ண 1200 கிடைக்கும்? 1300. நல்லா யோசிங்க. 1200 இருக்கா? 1200 தானே ஆன்சரு. 1200ல இருந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணா 1500 வரும் தானே கண்டுபிடிக்க போறீங்க. 1300 1400 1500 கரெக்டா? அப்ப என்னது? 3
300. 300மா அவ்வளோதாம்மா. 1500ல 300 போச்சுன்னா 1200. கரெக்டா? Correct. இதில் 1300 போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 தான் கிடைக்கும் பேலன்ஸு. ஓகே, தப்பா போட்டேன். கை வச்சுட்டா 300. ஓகே, கௌஷிக் பி சொல்லுங்க. We buy how much is 300 less than 1300? 1000. 1000. வெரி குட். பாருமா, ஆன்சர் வந்து 1000. என்ன சொல்றாங்கன்னா பை ஹவு மச் 300 லெஸ் தென் 1300. 1300லேருந்து 300 லெஸ் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. 1000 தானே கிடைக்கும். மென்டல் மேக்ஸ். ஓகே, சி சொல்லுங்க. 281 மைனஸ் ஏதோ பண்றாங்க, வெறும் 100 தான் கிடைக்குது. ஈஸி. நீ எழுதுற ஆன்சரை வெயிட் பண்ணு. 181. 181. வெரி குட். 181 ஈஸியா? வெரி குட். ஓகே, இதை நீங்க போட்டு கூட பார்க்கலாம், பட் உங்களை திங்க் பண்ண வைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து மென்டல் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மென்டல் மேக்ஸ்ன்னு டெஸ்ட்டில் கேட்டால் நீங்கள் சைட்டில் பண்ணி பார்த்து கூட ஆன்சர் எழுதிருவீங்க. கரெக்டா? ஓகே, பட் இது வந்து உங்கள் மென்டல் ஏபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு தாம்மா. சரியா? அடுத்தது வந்து டி ஃபார் டாக் பாருங்க. பை வாட் நம்பர் இஸ் 2500 லெஸ் தேன் 5000? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. வெயிட் பண்ணு. 2000. Subtract. எதையும் பண்ணணும். 5000 மைனஸ் 2500 பண்ணால் என்ன கிடைக்கும்? இதையும் அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. 2500 5000 2400. 2500. தப்பா, ரெண்டுமே தப்பா. 400. கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. 5000 இருக்கு, அதுல 2500 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? 25 பிளஸ் 25 தானே 50. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இப்போ எப்படி பண்ணேன்னா இந்த 500 எடுத்துட்டு 5000 + 2000 பண்ணிட்டா அதுல இருந்து இது பண்ணீங்க. பண்ணேன். ஓகே, வெரி குட். புரியுதாம்மா? 50 இருக்கு, 100 சேம் தான். 50 இருக்கு, 25 இருக்கு. ஸோ 50 மைனஸ் 25 25. கரெக்டா? Correct. ஓகே, அடுத்தது இ பாருங்க. டேஷ் மைனஸ் 600 ஈக்குவல் டு 600. 0. கரெக்டா? வெரி குட். அதேமா இதுக்கு இங்க போட்டிருக்காங்க. அப்பனா பாரோ அந்த மாதிரி வரும். எதுவும் வராதுடா, 0 போடுற அவ்வளோதான்டா. இல்ல சின்ன நம்பர்ல. தப்பா சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே. தப்பா சொல்லிட்டேன். ரெண்டு பேருமே தப்பா சொல்லிட்டீங்க. இதுதான் மென்டல் மேக்ஸ்ல வந்து நீங்க பண்ற தப்பு. அப்பா 0 வரும். 12,000 மைனஸோட ஆப்போசிட் என்னது? பிளஸ் அடிஷனா. அப்ப என்ன பண்ணணும்? 600 1200 600 பிளஸ் 600. ஃபர்ஸ்ட்ல எப்படி 0 வரும்? நீ தானே 0 சொன்ன. பாரோ பண்ண முடியாது. ஆமா, 0ல இருந்து நீ எப்படி தான் மைனஸ் பண்ண முடியும்? மைனஸ் பண்ண முடியாது. 600. ஓகே அம்மா, புரிஞ்சிருச்சா? ரெண்டு பேருமே 0ன்ட்டீங்க. ஓகே, யோசிக்கணும். ஓகே, இதுதான் மென்டல் மேக்ஸ்ல சம்டைம்ஸ் தப்பு பண்ணுவோம். ஓகே, எஃப் பாருங்க. 71,000 இஸ் 1000 மோர் தேன். 71,000ன்றது ஏதோ ஒரு நம்பரோட 1000 அதிகமா இருக்கு. 72,000. நல்ல கொஸ்டினை பாருங்க. 71,000 இஸ் 1000 மோர் தேன் 1000 அதிகமா இருக்கு. எந்த நம்பரை விட 1000 அதிகமா இருக்காது? 71,000. 70,000. கரெக்டா? 70,000. அதாவது 70,000ல இருந்து நீ 1000 அதிகமா போகும்போது உனக்கு 71,000 கிடைக்குது. கரெக்டா? Correct. கரெக்டா? யோசிச்சு பண்ணணுமா? இது நிறைய பேர் இது 72,000 தப்பா எழுதிருவாங்க. 71,000ன்றது 1000 மோர் தேன் 7,000. 70,000. சரி சரி, எழுது எழுது. நீ என்னம்மா பண்றியா இல்லையா ஹோம்ஒர்க்கு? கீழே உட்காந்து எழுது. நீ இப்படியே கதை விட்டு ஓட்டிடுவ டைமை. என்ன முடியாது. நாளைக்கு டியூ டேட்டு. அப்புறம் உதவாங்க போற பார்த்துட்டு இரு. சரி சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் பேஜ்மா. எக்ஸாம்பிள் 10. The school has ஓகே, எக்ஸாம்பிள் 10.
A school has 2,648 students. A new school was built close to this school. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புது ஸ்கூல் அந்த ஸ்கூல் கிட்டே வெரி குட், கிட்ட கட்டிட்டு இருக்காங்க. The two schools together has 5,465 students. அப்போ how many students were admitted to the new school? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? புரியுறது. ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூல்ல 2,648 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு புது ஸ்கூல் கட்டிட்டாங்க. இப்போ டோட்டலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5,465 இருக்காங்க. அப்போ அந்த நியூ ஸ்கூல்ல எத்தனை பேர் சேர்ந்திருப்பாங்க? என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ஷன். இதெல்லாம் நம்ம அந்த வேர்ட் ப்ராப்ளமுக்கு எக்ஸாம்ல கேட்கும்போது ரெண்டு டுகெதர்ல ரெண்டு ஸ்கூல் ஒண்ணா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ற கூடாது, யோசிச்சு பண்ணணும். இதை புரியுதாமா? ரெண்டு சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஸ்கூலை மட்டும் கேட்டாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, சின்ன நம்பர்லேயே நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்கூல் இருக்கு, அதில் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. புதுசாக ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அப்போ புது ஸ்கூலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 6. பழைய ஸ்கூல்ல 6, புது ஸ்கூல்ல சேர்த்து 10. அப்ப புது ஸ்கூல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 4. அப்ப எப்படி கிடைச்சது ஆன்சர்? மொத்தமா இருந்த 10 மைனஸ் பழைய ஸ்கூல். ஓகே, இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே, அவ்வளவுதான். சரியாமா? இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஆக்சுவலா அதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. 2648 பிளஸ் பாக்ஸ், அதுதான் புது ஸ்கூல், ஈக்குவல் டு 5465. கரெக்டா? அப்போ அந்த பாக்ஸ்ல இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் தான் பண்ணி ஆகணும். ஓகே, அதாவது அடிஷன்ல எப்பவுமே வந்து ஆர்ஜன், அதுக்கப்புறம் வந்து நம்ம அது கூட ஆட் பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னடா? ஆர்ஜன் ஆட் அண்ட் வந்து ஏதாவது ஒன்னு தெரியலனா சம்மோட மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். வெரி ஈஸி. வந்து மினிமம் சப்ட்ராக்ட் டிஃபரன்ஸ். ஆமா, ஓகேவாமா? ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 11 பாருங்க. A farmer, farmerனா யாரு? விவசாயி. வெரி குட். A farmer harvested 8,025 kg of a crop. இங்க கிராப்னு தான் சொல்லியிருக்காங்க, அது எந்த கிராப்னு சொல்லல. கிராப்னா பயிர், அது எது வேணாலும் இருக்கலாம். He sold some in the market, அதாவது கொஞ்சம் வித்திருக்காரு. Now he has 2,890 kg of the crop left. புரிஞ்சிருச்சா? 8,025 kg of crop வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாரு. அவர் மார்க்கெட்ல கொஞ்சம் வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறம் இப்போ அவர்கிட்ட 2,890 kg of crop வந்து இருக்கு. அப்போ எவ்வளோ அவரு மார்க்கெட்ல வித்தாரு? இப்போ என்ன ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? 8,025 மைனஸ் எவ்வளவோ வித்தாரு, அது கொஸ்டின் மார்க் 2,890. அப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ் சப்ட்ராக்ஷன், அடிஷன் பண்ணணும். புரியுதாமா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்து எதை அடிஷன் பண்ணணும்? சாரி, மைனஸ் பண்ணணும். எதையும் மைனஸ் பண்ணணும். 8,025 மைனஸ் 2,800. ஈஸியா அது கிடைச்சிருமா? அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது திரும்ப செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, 8,025 வருதான்னு. கேஜி யூனிட். வெரி குட். சாதனா, எக்ஸாம்பிள் 12 படிங்க. Priyanka had some crayons. She bought 24 more crayons. Now she has 196 crayons. How many crayons did she have before she bought some? பிரியங்கா கிட்ட வந்து சம் crayons இருந்தது. இப்போ அப்புறம் வந்து அவ 24 more crayons வாங்கிட்டா. இப்போ அவகிட்ட 196 இருக்கு. அப்போ அவ எவ்வளோ crayons வாங்கியிருப்பா? எவ்வளோ crayons வச்சிருந்தா முன்னாடி? மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுதாமா? ஏதோ ஒரு பொருள் வச்சிருந்தா, அதனால தான் முதல்ல கொஸ்டின் மார்க் போட்டாங்க. அப்புறம் 24 வாங்கினா மொத்தமா சேர்த்து அவகிட்ட 196 இருக்கு. அப்போ பாக்ஸ்ல இருக்க அந்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அடிஷனோட ஆப்போசிட் மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதாம்மா. ஓகே, மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 172 வரும். ஸோ 172 கூட அவட்ட இருந்தது.
ப்ளஸ் 24 வந்து புதுசாக வாங்கினா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அவளுக்கு 196 கிடச்சிருச்சு. எப்போவுமே வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னே. தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஓகே, எக்ஸாம்பிள் 13 பாருங்கள். நான் படிப்பேன். கௌஷிக் படி. In January, Mr. Dinesh had 60,748 rupees in his bank account. This amount is 12,095 rupees more than what is colleague கூட ஒர்க் பண்றவங்க colleague Mr. Rajan has in his bank account. How much money does Mr. Rajan have in his bank account? Very good. Okay, in January தினேஷ் கிட்ட வந்து 60,748 rupees இருந்தது அவர் பேங்க் அக்கௌண்ட்ல. அப்புறம் என்னாச்சு, திஸ் அமௌண்ட் அந்த அமௌண்ட் எவ்வளோனா 12,095 மோர் தேன் வாட் ஹிஸ் கொலீக் மிஸ்டர் ராஜன் ஹேஸ் இன் த பேங்க் அக்கௌண்ட். புரிஞ்சிருச்சாமா? அதாவது ராஜன் எவ்வளோ வச்சிருந்தாரோ அதை விட இவர்கிட்ட வந்து 12,095 அதிகமாக இருக்கு. அப்போ யாருக்கிட்ட அதிகமாக இருக்கு காசு? தினேஷ் கிட்ட தான் அதிகமாக இருக்கு. கரெக்டா? இப்போ ராஜன் வந்து எவ்வளோ வச்சிருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? மைனஸ் 60,748ல மைனஸ் 12,095 பண்ணா ராஜன் வந்து எவ்வளவு இருந்ததுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாமா? அவ்வளவுதான். இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. 48,653 ராஜன்ட்ட இருக்கு. அது கூட 12,095 ஆட் பண்ணும்போது தினேஷ் கிட்ட இருக்க காசு வந்துடும். கரெக்டா? இதான் கான்செப்ட். ஓகே, எக்ஸாம்பிள் 14 பாருங்க. கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். என்னத்துல தள்ளி விட்ட? அது இதுல இருந்து விழுந்துருச்சு. அதுவே விழுந்துருச்சா? அது இல்ல, லைட்டா தட்டி விட்டா. சரிம்மா பாருங்க. A truck is carrying 7,500 kg of goods. 7,500 kg of goods. குட்ஸ்னா என்னது? சரக்கு. அது எது வேணாலும் இருக்கலாம். சரியாம்மா? எதையோ எடுத்துட்டு போறாங்க. 2,345 kg of goods were unloaded. அண்டர்லைன் பண்ணுங்க. அன்லோடட்னா என்னது? அன்லோடட், லோடட், அன்லோடட். லோடட்னா என்னது? வண்டியில ஏத்துறது, வண்டியில வைக்கிறது. அன்லோடட்னா எடுக்கிறது, வண்டியில இருந்து எடுத்துறது. இந்த மாதிரி வண்டிலாம் கடைக்கு போகும்போது கடையில் எடுத்துருவாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ டெலிவரி எவ்வளோ பண்ணணுமோ அதை தான் சொல்கிறாங்க. அன்லோடட் ஃப்ரம் த ட்ரக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் 2,345 kg ஆஃப் குட்ஸ் வந்து அன்லோட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் 1,367 kg of goods were unloaded from the truck at the second stop. ரெண்டாவது ஸ்டாப்ல அவ்வளோ எடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ வந்து ட்ரக்ல இருக்கும்? இப்போ என்ன பண்ணோம்? எத்தனை தடவை மைனஸ் பண்ணோம்? கரெக்டா? 2 தடவை ஸ்டாப்ல அன்லோட் பண்ணாங்க. ஸோ 7,500 மைனஸ் 2,345 பண்ணிட்டு வர ஆன்சர்ல இருந்து மைனஸ் 1,367. இங்க பாத்தீங்கன்னா 2 சப்ராஹெண்ட் வருது. கரெக்டா? 2 சப்ராஹெண்ட் அப்புறம் 2 மினியூவன். டேய் நீ அடுத்து போறதுனால தான்டா ஒரே ஈக்குவேஷன்ல இருந்தா ஒரு மினியூவன் தான்டா. இல்ல, ஒரு மினியூவன் தான். சரியாம்மா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. கான்செப்ட் செக் 3C. கான்செப்ட் செக் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிடலாமா ஃபாஸ்டா? நான் ஆல்ரெடி எழுதிட்டான். எப்படா எழுதுன? கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அந்த டைம்ல நீ எழுதுனியா? அவங்க எழுத சொன்னாங்க, நான் எழுதிட்டேன். சரி, ஓகே. சாதனா நீ எழுதிட்டியாமா? கான்செப்ட் செக் 3C ஈக்குவேஷன் எழுதிட்டீங்களா எல்லாத்துக்குமே? சரி, ஒரு தடவை ஃபாஸ்டா படிச்சுட்டே போயிடலாமா? ஓகே. பிளானட் மெர்க்குரி. பிளானட்னா என்னது? கோள்கள். எத்தனை பிளானட்ஸ் இருக்கு மொத்தம்? 8. ஓகே. ப்ளூட்டோ முதல்ல இருந்தது, இப்போ எடுத்துட்டாங்க. ஓகே. Planet Mercury revolve around the sun in 88 days and planet Earth revolves around the sun in 365 days. How many more days does Earth take to revolve around the sun? இப்போ என்ன பண்ணணும்? 365 minus 88. ஓகே, ஆன்சர் வந்து 277. செகண்ட், the capacity of a stadium is 45,000. அதாவது ஸ்டேடியம்ல எவ்வளோ பேர் உட்கார முடியும்னா 45,000 பேர் உட்காரலாம்.
there are 31,268 people in it already அந்த ஸ்டேடியமில் 31,268 வந்து ஃபில் ஆகிடுச்சு. how many more people can be accommodated in the stadium? accommodatedனா இன்னும் உட்கார முடியும். அப்போ 45,000 minus 31,268. ஓகே, அடுத்த தேர்டு, there are 1,896 books in the library. if it lends out, lensனா என்னது? lendனா என்னது? கண்ணுல ஸ்டிக்கர் போடு. டேய், அது லென்ஸ்ரா. அதான் லென்ஸ். lend டி இருக்கு பாரு. லென்ஸ்னா இதுக்கு கொடுக்கறது, வெளியில வாடகைக்கு கொடுக்கறது. லைப்ரரியிலலாம் காசு கொடுத்து புக் எடுப்பாங்கல்ல, மெம்பர் வந்து எடுத்துட்டு போவாங்க, படிச்சுட்டு திரும்ப கொடுத்துருவாங்கல்ல, அதுதான் லென்ஸ் அவுட். வெளியில கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 398 புக்ஸ் ஆன் மண்டே, அப்புறம் 1002 புக்ஸ் ஆன் டியூஸ்டே. ஸோ இப்போ லைப்ரரியில் எவ்வளோ புக்கு இருக்கும்? அப்போ எத்தனை தடவை மைனஸ் பண்ணோம்? 2 டைம்ஸ். ஏன்னா 2 தடவை கொடுத்துருக்காங்க. ஓகே, குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சுக்கம்மா. அது என்ன கையில கீறி இருக்கு ரைட் ஹேண்ட்ல? குக்கர்ல சுட்டுக்கிட்டேன். குக்கர்ல? உனக்கு குக்கருக்கு என்ன வேலை? என்ன பண்ண போன கிச்சன்ல? போனேன், பக்கத்துல தெரியாம சாஞ்சிட்டேன். அப்படியா? சரி சரி. இந்த மாதிரி சுட்டுட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐஸ் வைக்கணும். உப்பு தட்டு. இந்த மாதிரி சுட்டுடுச்சுன்னா உடனே வந்து ரன்னிங் டேப் வாட்டர்ல வந்து கையை வச்சிடணும், உடனே வச்சிடணும். ஓகேவாம்மா? உடனே வச்சிட்டேன்னா அது உள்ள டீப்பா போகாது, கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும். ஓகே ஓகே. ஃபோர்த், out of 846 plants in a garden, 548 are flowering plants. flowering plantsனா என்னது? எல்லா செடியும் பூக்காது, சரியா? அதுல வந்து 548 வந்து flowering plantsன்றாங்க. how many non flowering plants are there in the garden? மைனஸ் பண்ணா தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். வெரி குட். அடுத்தது ஃபிஃப்த், in a multiplex theater. multiplex theaterனா என்னது? நார்மலா அவங்க தியேட்டர்னு சொல்லாம ஏன் வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்னு சொல்றாங்க? பெருசா இருக்கும். மல்டி ஸ்கிரீன். மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்னா ஒரு தியேட்டருக்குள்ளேயே நிறைய ஹால் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபீனிக்ஸ் மால்லாம் இருக்குல்ல, வேளச்சேரி போயிருக்கீங்களா? ஃபீனிக்ஸ் மால்ல அந்த தேட்டர் உள்ள போனீங்கன்னா ஹால் 1, ஹால் 2, ஹால் 3ன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒன்றுலையும் ஒரு படம் இல்லை, சேம் படம் கூட வேற வேற டைமிங்கில் ஓடும். அதுதான் மல்டிப்ளெக்ஸ். ஒரே தேட்டர் பட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், உள்ள 10 இருக்கும், 5 இருக்கும், அது தேட்டரை பொறுத்து. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தேட்டரில் மோஸ்ட்லி ஒரே ஒரு ஸ்க்ரீன், ஒரு ஷோ தான் ஓடும். புரியுதாம்மா? ஸோ இப்போ வரதெல்லாம் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ். ஓகே. இன் அ மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் 9,208 people went to watch a new movie in the first 2 days of its release. முதல் 2 நாளில் 9,208 people வந்து போய் பார்த்துருக்காங்க. if 4,072 people saw the movie on the second day. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிற 9,208 வந்து 2 நாளும் பார்த்தது. 2வது நாள் பார்த்தது வந்து 4,072 people தான். அப்போ ஃபர்ஸ்ட் டே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? மைனஸ் பண்ணணுமா? நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கிடைச்சிருச்சுல்ல, அந்த ஆன்சரையும் செகண்ட் டே கிடைச்ச ஆன்சரையும் ப்ளஸ் பண்ணா என்ன கிடைக்கணும்? 5,136. ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்களும் செகண்ட் டே பார்த்தவங்களையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன நம்பர் வரணும்? அங்க பார்த்து சொல்லுங்க, क्वेश्चन என்ன நம்பர் வரணும்? அங்கிள், இதுக்குலாம் ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்கு. இல்ல அது ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த क्वेश्चनல உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அது என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்க, கரெக்ட்டா? ஓகே. இப்போ நான் திரும்ப உங்ககிட்ட கேக்குறேன், ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்க ஆன்சரையும் செகண்ட் டே பார்த்தவங்களையும் ஆட் பண்ணா என்ன நம்பர் கிடைக்கும்? 9,208, கரெக்டா? ரிவர்ஸ்
அதுதானே 2 நாள் பார்த்தது, அதை தானே கொஸ்டின்லேயே கேட்குறாங்க. கரெக்டாமா? ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இதுதான் ரிவர்ஸ், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 6th, த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். பானிபட் வார்னு சொல்லுவாங்கல்ல, பானிபட் போர். பானிபட் போர். ஓகே, யூகேல இருக்கவங்க தான்டா, அவங்க கூட சண்டை போட்டோம். பானிபட் took place in 1526 and the third battle, ஏமா லைட் போடுறா? And the third battle of Panipat took place in 1761. ஃபர்ஸ்ட் பேட்டில்னா என்னது? வார். முதல் போர் வந்து 1526. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1526ன்றது என்னது? இங்க அந்த இயர். வெரி குட், அந்த வருஷம். 1761ல வந்து தேர்ட் பேட்டில் நடக்குது. அப்போ how many years after the first battle was the third battle of Panipat fought? ஓகேவாமா? இப்போ என்ன பண்ணணும்? மைனஸ். இதையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ கேப்புக்கு அப்புறம், அதாவது 235 இயர்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் பேட்டில் பண்ணியிருக்காங்க. புரியுதாமா? ஓகே, அடுத்து 7th பாருங்க. விவேக் started reading a book. He read 63 pages on Sunday. This was 29 pages more than what he had read on Saturday. அதாவது சண்டே அன்னைக்கு அவர் வந்து 63 பேஜஸ் படிக்கிறாரு. அது எவ்வளோனா 29 பேஜஸ் வந்து மோர் தேன் வாட் ஹீ ரீட். அதாவது சாட்டர்டே அவர் எவ்வளோ படித்தாரோ அதை விட 29 பேஜஸ் அதிகம். புரிஞ்சிருச்சாமா? அப்போ என்னைக்கு அவர் அதிகமாக படிச்சிருப்பாரு? என்னைக்கு அதிகமாக படிச்சிருக்காரு? இது புரியலன்னா உங்களால் சால்வ் பண்ண முடியாது. என்னைக்கு அதிகமாக படிச்சிருக்காரு? நான் திரும்ப கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. சண்டே வந்து 63 பேஜஸ் படிச்சிருக்காரு. சண்டே அவர் எவ்வளோ படிச்சாருன்னா 29 பேஜஸ் மோர் தேன் சாட்டர்டே படித்ததை விட. சாட்டர்டே படித்ததை விட 29 பேஜஸ் அதிகமாக என்னைக்கு படிச்சிருக்காருன்னா சண்டே படிச்சிருக்காரு. அப்போ என்னைக்கு அதிகமாக படிச்சிருக்காரு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஆமாப்பா, திஸ் வாஸ் இந்த 63 பேஜஸ்ன்றது this was 29 pages more than what he had read on Saturday. आप சாட்டர்டேல தான் 63 க்கு மேல ரீட் பண்ணிருக்காரு. இது அவங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு 29 பேஜஸ் சொல்லல. this was இத தான் thisன்றாங்க. 69 பேஜஸ் வந்து சண்டே படிச்சிருக்காரு. இது சாட்டர்டே படிச்சதை விட 29 பேஜஸ் அதிகம். புரியுதா? புரியுதா? அப்ப என்னைக்கு அதிகமா படிச்சிருக்காரு? சண்டே. அப்போ சாட்டர்டே எவ்வளவு படிச்சாருன்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? ஓகே, இதை நம்ம ஒரு சிம்பிளா சின்ன நம்பர்ல பார்க்கலாமா? ஓகே, சண்டே அன்னைக்கு நீங்க வந்து 10 பேஜ் படிச்சிருக்கீங்க. அது சாட்டர்டே படிச்சதை விட 2 பேஜஸ் அதிகம். அப்போ சாட்டர்டே எவ்வளவு படிச்சிருப்பீங்க? சண்டே அன்னைக்கு 10 பேஜஸ் படிச்சிருக்கீங்க. வெரி குட். சாட்டர்டே வந்து, அதாவது சண்டே நீங்க படிச்சது சாட்டர்டே படிச்சதை விட 2 பேஜ் அதிகம். அப்போ சாட்டர்டே எவ்வளவு படிச்சிருக்கீங்க? சண்டே அன்னைக்கு 10 பேஜஸ் படிச்சிருக்க. அது சாட்டர்டே படிச்சதை விட 2 பேஜ் அதிகம். அப்போனா சாட்டர்டே எவ்வளவு படிச்சிருப்பேன்? அதுதான்டா, அவ்வளோதான்டா. அப்போ என்ன வரும்? 10 - 2 8. புரியுதம்மா? கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இதெல்லாம் இவன் பார் குழம்பிட்டான். திஸ் வாஸ்ன்றதை விட்டுட்டு அவன் 29 பேஜஸ் சாட்டர்டே படித்தாங்கன்ட்டு இது பண்ணுறான். அப்படி கிடையாது. அப்படி 29 பேஜஸ் சாட்டர்டே படிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஏன் கொஸ்டினில் வந்து how many pages did he read on Saturdayன்னு கொடுக்குறாங்க? கரெக்டா? நீ அப்படி நினச்சேன்னா அது கூட தப்பு. கரெக்டா? இப்போ நீ அதெல்லாம் சொல்ல வந்த. அதாவது 29 பேஜ் சாட்டர்டே படிச்சாங்கன்னு தானே சொல்ல வந்த. அப்போ ஏன் சாட்டர்டே அவங்க கேட்குறாங்க திரும்ப? புரியுதாப்பா? புரியுதாம்மா உனக்கு? புரிஞ்சிடுச்சா இது? வெரி குட். 8th, 8105 people were started on an island. Island என்னது? தண்ணிலாம் சுத்தி இருக்கிறது. 4 சைட்ஸும் வந்து வாட்டர் இருக்கணும். தீவுன்னு சொல்லுவாங்க. ஓகே. A ship rescued. அண்டர்லைன் பண்ணுங்க. rescued.
காப்பாத்திருக்கு. வெரி குட். ரெஸ்கியூனா என்ன பண்றது? சேவ் பண்றது, காப்பாத்துறது. ஓகே. வேர் ஸ்ட்ராண்டட், நான் ஸ்ட்ராண்டடை விட்டேன் பாருங்க. ஸ்ட்ராண்டட்னா என்னன்னா அங்கே மாட்டிக்கிட்டாங்க ஐலாண்டில். அதில் ஷிப்பு வந்து போகுது. ஷிப்பு போய் தானே காப்பாற்ற முடியும் ஐலாண்ட்லாம் இருந்ததுன்னா. ஷிப்பு போய் சம் பீப்புள் இன் த ஃபர்ஸ்ட் ரன். ஃபர்ஸ்ட் ரன் என்ன அர்த்தம்? போய் காப்பாற்றி கரையில் கூட்டு வந்து விடுவாங்க, திரும்ப போய் கூட்டிட்டு வந்து விடுவாங்க. ஏன்னா ஒரே டைம் ஷிப்பில் அவ்வளோ பேரை ஏற்ற முடியாது. கரெக்டா? அந்த நான் கூட யூடியூப்ல பார்த்தோம், அந்த கேவ்ல போய் அதே மாதிரி தான். ஆமாம் ஆமாம் அதே மாதிரி தான். A ship rescued some people in the first run. If there are still 3,695 people on the island, how many people were rescued by the ship in the first run? புரிஞ்சிடுச்சாமா? 8105 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஷிப்பு போய் ஃபர்ஸ்ட் ரன்ல எவ்வளோ பேரைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து தீவில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 3695 பேர். 3695 பீப்புள் இன்னும் அங்கே இருக்காங்க. அப்போ ஷிப்பில் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? மைனஸ். இந்த சிம்பிள் நம்பரில் பார்த்தோன்னா 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க தீவில். ஓகே. இப்போ வந்து தீவில் வந்து 6 லெஃப்ட் இருக்காங்க, 6 பேர் மீதி இருக்காங்க. அப்போ ஷிப்பில் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க? 4. 10 - 6 4. அவ்வளோதான். சரியாம்மா? ரொம்ப ஈஸி இது. ஓகே. ஷிப்பில் கூட்டிகிட்டு வந்தவங்களையும் ஐலாண்டில் மீதி இருக்கவங்களையும் ப்ளஸ் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும்? ஷிப்பில் வெரி குட். 8105 ரிவர்ஸில். அவ்வளோதான். சரியாம்மா? ஓகே. அடுத்தது ஒர்க் ஷீட் 3. அவ்வளோதாம்மா, முடிக்க போகிறோம்மா. அதுக்குள்ள 1 hour பிரேக் வேணுமா? ஓகே. எங்க கேமரா எங்கேயோ போயிடுச்சு, உங்க முகமே தெரியல. இவன் ஒழுங்காவே அது இங்க இருந்து சர்க்கன்னு இரு, நான் படிக்கணும். எனக்கு ரெஸ்ட். ஓகேம்மா, கன்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஒர்க் ஷீட் 3 பாருங்க. ஒன்றும் கிடையாது. fill in the boxes, complete the following addition or subtraction facts. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஏல என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆன்சரை? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க போதும், நீங்க அப்புறம் பண்ணிக்கோங்க. ஏக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க? 587 வெரி குட். மைனஸ் பண்ணணும். கரெக்டா? அவ்வளவுதான். பிக்கு பாருங்க. பிக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 6072 3438 மைனஸ் பண்ணணும். மைனஸ்ல மைனஸ் தான் ஆகும். புரியுதா? ஏன்னா இதான் பெரிய நம்பரு. இதையும் ப்ளஸ் பண்ணால் அப்புறம் இங்கே பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுவேன். எப்போவுமே இந்த மாதிரி இதில் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணணும். சரியாமா? கண்டுபிடிச்ச ஆன்சரை. சியில் என்ன பண்ணணும்? வெரி ஈஸி. என்ன எதையும் பண்ணணும்? 1865 பாரு. 427 மைனஸ் வெரி குட். மைனஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸில் இருக்கு ஆப்போசிட். மைனஸ்க்கு தான் அப்படியே மைனஸ் வரும். ப்ளஸ்ஸுக்கு என்ன ஆகும்? மைனஸ் பண்ணணும். இதையும் மைனஸ் பண்ணால் இங்கே வந்துடும். கரெக்டாக? இதையும் ப்ளஸ் பண்ணால் அப்புறம் இதை போட்டோன்னா அந்த நம்பரை இதையும் ப்ளஸ் பண்ணும்போது எப்படி அது கிடைக்கும்? புரியுதா? இந்த மாதிரி இதில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒரு சின்ன நம்பர் போட்டு பாருங்கம்மா. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு தெரியல. பாக்ஸு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 10. அப்போ பாக்ஸில் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 6 தான் வரும். 10 - 4 6. புரியுதாடா? புரியுதா இல்லையா? புரியுது. சின்ன இதில் எப்பயும் போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? இது வந்து 4 10 இப்படி இருந்தால் இப்போ இங்கே என்ன வரும்? 10 - 4 6 தானே வரும். அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோ. ஓகே. டி சொல்லுங்க. 2169 7074 மைனஸ் பண்ணு. ஓகே. 7074 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். 7074 - 2969. இதில் சிம்பிளாக சொல்கிறேன் பாருமா. அடிஷன் இருந்ததுன்னா
நம்ம வந்து ஆடன்லேயோ இல்லை ஆர்ஜனில் வந்து பாக்ஸில் வந்து நம்பர் இல்லை அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும், சம்மிலேருந்து மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அதே மாதிரி மைனஸில் வந்து பாக்ஸில் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது செகண்ட் பாக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும், சரியா? ஓகேவா? அதுவே ஃபஸ்ட்டு பாக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, மினிவெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும் ரெண்டையும். ஓகேவா? புரியுதாம்மா? மினிவெண்ட் இல்லாமல் இருந்தால் தான் ப்ளஸ் பண்ணணும். புரியுதாடா உனக்கு? இங்கே பாருங்க, இ பாருங்க, ஈல என்ன பண்ணணும்? 3571 9000 மைனஸ் பண்ணு. அப்படியே மாத்தி சொல்றீங்க பாருங்க. 9000 மைனஸ் 3571 கரெக்டா? சரி. ஓகே, எஃப் பாருங்க, எஃப் என்ன பண்ணணும்? அடிஷன்னா டைரக்டா சொல்லிடணும். அடிஷன்னா என்ன வரும்? பாக்ஸ் வந்ததுன்னா மைனஸ். ஓகேவாம்மா? மைனஸ், அவ்வளோதான். fill in the blanks பாருங்க. ஏ ஆன்சர் சொல்லுங்க. 38,800 is 37. முடிக்க போறியா? 37,800. என்னப்பா? 37,800. சரி, நீங்க சொல்லுங்க. இவன் சொல்லிட்டான் ஆன்சர். 38,800 is 10,000 less than. இவன் தப்பா சொல்லிட்டான். நீங்க கரெக்டா சொல்லுங்க. 37,800. அவங்க வந்து 38,800 மைனஸ் 1000 கொடுக்கல. 38,800 is, அது எவ்வளோனா 1000 லெஸ் தேன் இன்னொரு நம்பர். இன்னொரு நம்பரோட 1000 லெஸ் பண்ணாதான் உங்களுக்கு 38,800 கிடைக்கும். புரியுதா? இப்போ என்ன வரணும்? அப்போ அப்படியே சொல்லுங்க டக்குன்னு. ஈஸி. ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர்ல இருந்து 1000 லெஸ் பண்ணாதான் உங்களுக்கு 38,800 கிடைக்கும். என்னடா வரும் அப்போ? 39,800. என்னம்மா சொல்லுங்க? 39,000. வெரி குட். 39. இப்ப படிச்சு பாருங்க. 38,800 is 1000 less than 39,800. கரெக்டா? கரெக்டாமா? புரிஞ்சிருச்சா? வெரி குட். அடுத்தது, the difference between the smallest 2-digit number and the smallest 3-digit number is? Smallest 2 digit வந்து 10, smallest 3 digit. சொல்லுங்க ஆன்சர் என்னது? 90. ஆன்சர் எழுதி சொல்லுங்க. ஈக்குவேஷன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 100 minus 10. 100 minus 10 கரெக்டா? ஈக்குவல் டு எழுதுங்க கையோட எழுதிருங்க. அதுலயே எழுதுங்க. 100 minus 10 புக்லயே எழுதுங்க. 100 minus 10 equal to 100 minus 10 equal to 90. வெரி குட். புரிஞ்சிருச்சாமா? எனக்கு சி அதே மாதிரி பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. The difference between the smallest 3-digit number and the greatest value. ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் ஆன்சர் போடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுது, அப்புறம் யோசிக்கலாம். ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 8,999. எழுதுறா? எழுதுறா. ஈக்குவேஷன் எழுது ஃபர்ஸ்ட். நம்பர் வந்து 100. டிஃபரன்ஸ் எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? 4 digit. எழுது. 4 digit largest 4 digit வந்து 9,999. எழுதுறா, என்ன பார்க்காதடா, சீக்கிரம் எழுதுறா. 9,999. அப்புறம் minus 100. என்ன வரும்? 9,899. எழுத ஈக்குவல் டு போட்டு ஆன்சர் சொல்லுமா? 100 minus 9,999 is equal to 8,999. தப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க சின்ன நம்பரை போட்டு பெரிய நம்பரை மைனஸ் பண்றீங்க. அப்படி பண்ணலாமா? அழிச்சிட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 9,999 வரணும். மைனஸ் 100. 100 minus 9,999 minus மைனஸ்ல வராது, நீங்க படிக்கல. இன்டிஜர்ஸ். 9,899. என்னம்மா? 9,899.
வெரி குட். நீ இதுக்கு முன்னாடி 8000 சொன்ன. 1000 மைனஸ் பண்ணல, நம்ம ஹண்ட்ரட்ஸை தான் மைனஸ் பண்றோம். 1000 அப்படியே தான் இருக்கும். சரியா? ஓகே, டி பாருங்க. டி எனக்கு எழுதிட்டு சொல்லுங்க ஆன்சர். 99,900. சொல்லாம எழுதுறேன். How many digit? How many 4 digit 5 digit வரும், அந்த மாதிரி வரும் அந்த ஆன்சர். பண்றா மைனஸ். சொல்லுங்க ஆன்சர் என்ன? என்னம்மா? 90,000. வெரி குட். 90,000. 99,999 மைனஸ் 9,999 பண்ணா 90,000 வந்துடும். வெரி குட். ஓகே. இ ஃபைண்ட் 2 1 digit number whose sum is 14 and the difference is 4. இது உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுதா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இதை தூக்குமா, இது கேமரா தெரியல ஃபுல்லா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. கொஸ்டின் இது புரிஞ்சுதா புரியலையா? ஓகே. அங்க 2 சொல்லியிருக்காங்களா, சம் டிஃபரன்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. ஃபைன் 2 சிங்கிள் டிஜிட் நம்பர். அந்த 1 கோடு போட்டு டிஜிட் போட்டிருக்காங்களா அப்படின்னா சிங்கிள் டிஜிட்னு அர்த்தம். 1 டிஜிட். ஃபைன் 2 சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நம்பர் நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர்? சிங்கிள் டிஜிட் நம்பர். சிங்கிள் டிஜிட் நம்பர்னா எதுல இருந்து? 1 to 9. 1 to 9 சிங்கிள் டிஜிட் நம்பர் 2 கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்க. அந்த 2 நம்பரை ஹூஸ் சம் பண்ணா 14 வரணும். கரெக்டா? ஆட் பண்ணா 14 வரணும். டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணா 4 வரணும். இப்போ புரிஞ்சிச்சா கொஸ்டின்? எந்த 2 நம்பரை பிளஸ் பண்ணா 14 வரும்? 8 plus 6. எது வேணாலும் பண்ணலாம். இப்போ 9 plus 5 பண்ணலாம், 8 plus 6 பண்ணலாம். அடிஷனுக்கு உங்களுக்கு நிறைய நம்பர் கிடைக்கும். ஆனா -4 வரணும். அப்ப யோசிச்சு பாருங்க. -4 மைனஸ் பண்ணா 4 கிடைக்கணும். எதோட மைனஸ் பண்ணா? அதே 2 நம்பரை பிளஸ் பண்ணா 14 வரணும். அதே 2 நம்பரை மைனஸ் பண்ணா 4 வரணும்டா. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருமா. 8 plus 6 எவ்வளோ? இப்போ ஃபார் ஒரு நிமிஷம். 8 6 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சிங்கிள் டிஜிட் நம்பர். 8 6 பிளஸ் பண்ணா 14 வருதா? ஓகே. 8 6 மைனஸ் பண்ணா 4 வருதா? வரல. அப்ப அது தப்பு. இதே மாதிரி இப்ப வேற கண்டுபிடிக்கணும். இவன் பண்ணிட்டான். நீ சொல்லுங்க இப்போ. இருடா. நீங்க சொல்லுங்க அடுத்து. ஒரு நம்பரா போங்க. பெரிய நம்பர் ஏதாவது, அப்புறம் சின்ன நம்பர், ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு நம்பரா பண்ணிக்கிட்டே போங்க. 4. வெரி குட். அது அழகா தான் எழுதுண்டா. இப்படி எழுதுனா ஒன்றும் புரியாது. 2 லைனா எழுதாத. அப்புறம் இப்போ நான் சொல்லும் போது புரியும், அப்புறம் பார்க்கும்போது புரியாது. மேலே வந்து எழுது, கீழே 2வது எழுது. என்னம்மா புரிஞ்சுதா? வேற எந்த 2 நம்பரை பிளஸ் பண்ணா 14 வரும் சிங்கிள் டிஜிட்ல? நயன். அப்புறம் 2 நம்பர் சொல்லணும் எனக்கு. 2 சிங்கிள் டிஜிட் நம்பர். 9 எது 9 கூட எது பிளஸ் பண்ணா 14 வரும்? 5. So 9 plus 5 14. பிளஸ் ஓகே. மைனஸ் பாருங்க 4 வருதானே? 9 minus 4 5 4 வருதா பாருங்க. அப்ப அதானே ஆன்சர். அவ்வளவுதானே. ஸோ ஆன்சர் என்னது? 9 and 5.
ஆன்சர் எழுதும் போது 9 and 5 ரெண்டு 2 டிஜிட் நம்பர் 9 and 5 9 and 5 எழுதிட்டு பக்கத்தில் எழுதிக்கங்க 9 + 5 = 14 9 - 5 = 4 அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டேய் ஆன்சர் இந்த மாதிரி எழுதக்கூடாதுடா. ஆன்சர் வந்து ஆக்சுவலாக 9 and 4. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா ஃபைன் 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 2 சிங்கிள் டிஜிட் நம்பர் 9 and 5 போடணும். புரிஞ்சிருச்சாமா இப்போ? ஓகே. அடுத்தது the sum of 3 numbers is 65740. கரெக்டா? புரிஞ்சிருச்சா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? ஏதோ 3 நம்பர் இருக்கு, அது என்ன நமக்கு தெரியாது. அந்த 3 நம்பரையும் பிளஸ் பண்ணா 65,740 கிடைக்குது. ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இஃப் த சம் ஆஃப் த 2 ஆஃப் த நம்பர்ஸ், அதில் 2 நம்பர் ஏதோ 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் 45,895 கிடைக்குது. புரிஞ்சிடுச்சாமா? இங்கே பாருங்க 3 நம்பர் இருக்கு, 3 நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் 65,740 கிடைக்குது. இப்போ ஏதோ 2 நம்பரை மட்டும் ப்ளஸ் பண்ணுறாங்க, அதை ப்ளஸ் பண்ணால் 45,895 கிடைச்சிருச்சு. அப்போ தேர்ட் நம்பர் என்னதுன்னு கேட்குறாங்க. ஈஸி. என்ன பண்ணணும்? 65740 minus 4500. சொல்லுங்க. மைனஸ் சப்ட்ராக்ஷன். புரிஞ்சிடுச்சாமா? ஏன்னா இங்க பாருங்க 3 நம்பர் இருக்கு, 3த்தையும் ஆட் பண்ணா 65,740 கிடைக்குது. அதுல 2 ஆட் பண்ணா 45,895. அப்போ 45,895 பிளஸ் பாக்ஸ் ஈக்குவல் டு 65,740. கரெக்டா? அப்போ நம்ம எப்பவுமே பிளஸ்ல ஒரு பாக்ஸ் வந்ததுன்னா என்னது மைனஸ் தானே பண்ணுவோம் ஈஸியா. அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சாமா? அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. ஈக்குவேஷன் எழுதிக்கங்க, அப்புறமா ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கங்க. ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறா, அப்புறம் ஆன்சர் எழுதிக்கிறா. உங்க அக்கா என்னென்னலாம் பண்றா பாரு. அதானே பேப்பரை கடிச்சிருக்கா. ஓகே, அடுத்தது பார்க்கலாமாமா? ஓகே, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இது எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஓகே. ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த மெத்தட்ல எப்பவுமே பண்ணுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. என்னம்மா? அவங்க சப்ட்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, பட் இந்த மிஸ்ஸிங் நம்பர்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆட் பண்ணி அடிஷன். சரி ஓகே, ஒரே ஒருத்தர் நான் உங்களுக்கு போட்டு காட்டவா எப்படி பண்ணணும்ட்டு, ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 903. சொல்கிறேன் அப்படியே அந்த நம்பரை. 903. ஓகே, 903 3 கொடுத்துருக்காங்களா? 3 நம்பருமே 903 903 பாக்ஸ் மைனஸ் பாக்ஸ் 4. ஓகே, பாக்ஸ் இங்கே வேணா அவுட்ரோ 4ஆ? அப்புறம் 209 ஆன்சர். ஆன்சரும் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களா? 20. ஓகே, இங்கே பாருமா 209. இப்போ இந்த 2 இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இங்கேயும் இங்கேயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க இது எப்படி பண்றோம்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்கே மைனஸ் இருக்கு. கரெக்டா? மைனஸோட ஆப்போசிட் என்னது? பிளஸ். அதாவது இந்த நம்பரையும் பிளஸ் பண்ணா நமக்கு இது கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா? அப்படிதானே படிச்சோம். ஓகே, இப்போ அந்த மெத்தட்ல பண்ணலாமா? ஓகே, இப்போ பாருங்க 9 + 4 13 வரணும். கரெக்டா? இருங்க ஒரு நிமிஷம், நம்ம ரிவர்ஸ்ல பண்ணலாம். 9 + 4 13க்கு 3 போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? இங்க 1 போடணுமா? ரிவர்ஸ்ல அப்படியே தலைகீழா பண்றோம். புரியுதாமா? 9 + 4 13. 13ல இங்க 1 போட்டுப்பீங்க. இப்போ 0 வரணும்.
ப்ளஸ் பண்ணா இந்த மாதிரி பண்ண முடியுமா? 10 வர வைக்கலாம். வர வைக்கலாம். 0னா 10 வர வைக்கலாம். அப்போ இங்கே எந்த நம்பர் போடலாம்? 1 கூட எதை ஆட் பண்ணால் 10 வரும்? 9. புரிஞ்சிடுச்சாமா? 9. ஸோ 1 + 9 10. 10க்கு வந்து 0 இங்கே போடும்போது இங்கே 1 போடுவோமா? ஓகே. 2 + 1 3 இருக்கு. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும்? 3 கூட எதை ஆட் பண்ணால் 9 வரும்? அப்படியே வரலே சொல்லுங்க. 6. 4 5 6 7 8 9. 6 3s are 9. 6. 6 3s are அவ்வளோதான். 6 3s are. இப்போ நம்ம நார்மல் மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. 3 - 4 போகாது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணணுமா? ஸோ இது 13. இது என்ன ஆகும்? 9. இது வந்து 8. கரெக்டா? ஓகே. 13 - 4 9. 9 - 9 0. 8 - 6 2. ஓகேவா? வெரிஃபை பண்ணணும் எப்பவுமே. கரெக்டா? நான் கரெக்ட்டா தானே எழுதிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி தான் பண்ணணும். ரிவர்ஸ்ல அடிஷன் பண்ணி பார்க்கணும். இதுதான் புரிஞ்சிடுச்சாமா? ஏன்னா ஏற்கனவே எழுதியாச்சு. ஓகே. வெரி குட். அப்ப நம்ம சேலஞ்ச் போலாம். இப்போ மற்றதுல ஏதாவது ஒன்று பார்க்கலாமா? இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் செக் பண்ணலாமா? இ பார்க்கலாம். ஓகே. எது பார்க்கலாம்? எஃப் பார்க்கலாமா? சாதனா மறைச்சிட்டீங்க கேமராவை. எஃப் பார்க்கலாமா? ஓகே. அங்கே பாருங்க 0 இருக்கு, பாக்ஸ் இருக்கு. 0 கூட எதை ஆட் பண்ணா உங்களுக்கு 3 கிடைக்கும்? 3 ஆட் பண்ணா 3 கிடைக்கும். இது வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க. சாரி, அடிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே. மைனஸில் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸ் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடிஷனுக்கு வந்து நம்ம அப்படியே மேலே இருந்தே பண்ணலாம். 3 கூட எதை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும்? அடிஷனுக்கு அப்படியே நார்மலாகவே பண்ணலாம். அதுக்கு 10 தான் வர வைக்கணும். 10 வர வைக்கணும். அப்போ 7 ஆட் பண்ணாதான் 10 வர வைக்க முடியும். கரெக்டா? 7 + 3 ஸோ 3 + 7 = 10. 0 போட்டிங்க. மேலே 1 போட்டுக்கணும் பாக்ஸுக்கு மேலே. ஓகே. இப்போ கீழே 0 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு. கரெக்டா? 1 + 3 4. அப்போ பாக்ஸ்ல வர நம்பரோட ஆட் பண்ணா நமக்கு 10 வரணும். அப்போ என்ன நம்பரா இருக்கும் அது? 6. இருடா. ஏன் பண்ணா சொன்னா என்ன கட்டதவே சொல்லிக்கிறேன். நீ ஏற்கனவே பண்ணிட்டல, அவ பண்ணிட்டு இருக்கால. சொல்லுமா என்ன வரும்? என்ன நம்பர் போடணும்? 1 இருக்கு மேல, கீழே 3 ஆல்ரெடி இருக்கு. 1 3 4. இப்போ அந்த பாக்ஸ்ல வந்து என்ன போட்டா 10 கிடைக்கும் உனக்கு? எந்த நம்பர் போட்டா 10 கிடைக்கும்? 6. வெரி குட். போட்டுக்கங்க. இப்போ 6 போட்டீங்க. இப்போ 1 + 6 7, 7 + 3 10. 0 இருக்கு. அப்போ 1 கேரி ஓவர் ஆகுமா? அப்போ 7க்கு மேலே 1 போட்டுக்கணும். கரெக்ட் தானே? ஓகே. இப்போ 7 + 1 8. திரும்பவும் 0 தான் வருது. அப்போ அந்த பாக்ஸில் என்ன போடணும்? 2. என்னம்மா? 7 + 2 10 கிடையாது. மேலே நம்ம கேரி ஓவர் 1 இருக்கு. 1 + 7 8, 8 + 2 10. ஓகே. 2 போடணும் பாக்ஸில். கரெக்டா? இப்போ திரும்ப 1 கேரி ஓவர் ஆகுமா? ஓவராக பேசினேன், தப்பே பண்ணி வச்சிருக்க. இன்னொரு 1 கேரி ஓவர் ஆகுமா? ஏன்னா இந்த தடவை நமக்கு 10 தான் கிடைச்சது. அப்போ பாக்ஸில் என்ன வரும்? அந்த பாக்ஸில் 1 கேரி ஓவர் ஆயிடுச்சு. கீழே 8 இருக்கு. அப்போ அந்த பாக்ஸில் என்ன வரும்? இங்கேயும் 0 தான் வருது திரும்ப. பாக்ஸில் என்ன வரும்? கரெக்டாக சொல்லுங்க. என்னம்மா? பாக்ஸில் 9 போடணுமா? கேரி ஓவர் ஆன 1 இருக்கு. பாக்ஸில் நமக்கு தெரியாது. கீழே 8 இருக்கு. கரெக்டா? ஸோ 8ம் 1 நம்ம ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். பாக்ஸில் என்ன வரும்? 2 போட்டால் 8 + 1 9, 9 + 2 11 வந்துடும்ல.
நமக்கு கீழே 0 தானே வரணும். 1 போடணும். வெரி குட். இவன் தப்பா போட்டு வச்சிருக்கான். 1 போடணும். கரெக்டா. இப்போ 1 + 1 2, 2 + 8 10. இப்போ இன்னொன்று வந்து கேரி ஓவர் ஆகுது. 1 கேரி ஓவர் ஆகுது. ஆல்ரெடி 2 இருக்கு. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? பாக்ஸா? அது அவங்க 0ன்னு கொடுத்துருக்காங்களா? இது என்னடா நீ போட்டிருக்கே இல்லை பாக்ஸா? அது என்னடா அது? ஒரு நிமிஷம் இருமா. அது என்னம்மா கொடுத்துருக்காங்க? ஓ பாக்ஸ். அது கேப். அது ஓகே. அங்கே எதுவுமே வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ 2 + 1 3 வந்துருச்சா? இப்போ நார்மல் அடிஷன் பண்ணி பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அது நான் 0 போட்டேன். சரி, போட வேண்டிய அவசியமே இல்லை அங்கே. நான் சும்மா சரி, ஓகே. கரெக்டாக வருதா? லைட் ஆஃப் பண்ணுறோமா? கரெக்டாக வருதாம்மா? புரிஞ்சிருச்சா எப்படி பண்ணணும்னா? பாரோ ஓவர் ஆகிறத வந்து நீ வந்து கேரி ஓவர் ஆகிறத 1 வந்து போடாமல் மிஸ் பண்ணிட்டேன்னா தப்பாயிடும். ஓகேவாம்மா? கேரி ஓவர் ஆகிறத போட்டு அது கூட ஆட் பண்ணி அது என்ன வரும்ன்றத யோசிச்சு போடணும். புரியுதாம்மா? ஓகே. இ பாருங்க, ஒரே ஒரு தடவை இ மட்டும் செக் பண்ணுங்க. இ வந்து மைனஸ். என்னப்பா புரியல? இ புரியலையா? சரி சரி, நான் போடுறேன். நான் இவனுக்கும் புரியலையா? நான் போட்டு காமிச்சிடவா? ஓகே. இங்க பாருங்க. கொஸ்டின் சொல்லுங்க. 7 7 7 7 என்னம்மா? 7 7 ஓகே. இது 7 7 7 7 இங்க எதுவும் கிடையாது. மைனஸ் எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? ஆன்சர் என்னது? 62ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். 777ல் எதை மைனஸ் பண்ணால் 62 கிடைக்கும்? மைனஸில் எப்போவுமே நான் என்ன சொன்னேன்? இதையும் மைனஸ் பண்ணால் கிடைச்சிருமா? ஆக்சுவலாக நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. 700 இங்கே பாருமா சாதனா. 777 மைனஸ் பாக்ஸ் ஈக்குவல் டு 62. கரெக்டா? அப்போ இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ்ல நான் இந்த பாக்ஸ் இல்லைன்னா மைனஸ் தானே பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 777 மைனஸ் 62 பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகே. ஆனால் இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம இது அந்த மாதிரி கேட்கல, பட் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இப்போ மைனஸ் இருக்கு. 7ல் எந்த நம்பர் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும்? 5. கரெக்டா? 7ல் அப்படியே ரிவர்ஸில் போங்க. 6 5 4 3 2 1. கரெக்டாமா? 5. ஸோ 7 மைனஸ் 5 2. இதில் கேரி ஓவர் பாரோ எதுவுமே கிடையாது. பாரோலாம் பண்ணல. அடுத்தது 7ல் எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும்? நீ சொல்லாத. 1. வெரி குட். இங்கே நம்பரே இல்லை. கரெக்டா? இங்கே கீழேயும் நம்பர் இல்லை. நம்பர் இல்லாத இடத்துல யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும்? 0ன்னு போடணும். கரெக்டா? இப்போ 62 வந்து நம்ம 062 கூட எழுதலாம்ல. ஓகே. இப்போ பாருங்க, 7 கூட எந்த நம்பர் மைனஸ் பண்ணா 0 வரும்? 7. ஆன்சர் என்னது? இப்போ மைனஸ் பண்ணி பாருங்க. நார்மல் மைனஸ் பண்ணி பாருங்க, வருதானே? புரிஞ்சிச்சடா? இதை தான் பண்ணாம அந்த 2 மட்டும் எழுதிட்டு மூழ்கிட்டு இருந்திருக்கேன். ஏண்டா? சரி 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 சரி. ஓகேம்மா, புரிஞ்சிச்சம்மா? ஈஸி தானே? Best fielder in the world. ஜடேஜா தான் பெஸ்ட் ஃபீல்டர். best புரிஞ்சிச்சம்மா? ஓகே. நம்ம அடுத்தது சேலஞ்ச் பார்க்கலாமா? மீதி எல்லாம் நீங்க பண்ணிடுறீங்களா? மைனஸ்னா
நம்ம நார்மல் மைனஸ் பண்ணியும் செக் பண்ணலாம், இல்லை ரிவர்ஸில் அடிஷன் பண்ணியும் செக் பண்ணலாம். அதே மாதிரி அடிஷன் வந்து நார்மல் அடிஷன்லேயே செக் பண்ணி கேரி ஓவர் ஆச்சுன்னா அந்த நம்பரை போட்டு செக் பண்ணி ஆட் பண்ணி செக் பண்ணணும். புரியுதாம்மா? இந்த மாதிரி சம்ஸில் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் அடிஷனோ நார்மல் சப்ராக்ஷன்லேயோ அதை செக் பண்ணி பார்க்கணும். அது ஈஸி தானே, பண்ணிடுவீங்கல்ல? அப்படி பண்ணி ஆன்சர் கிடைக்கல, கரெக்டாக வரலன்னா தப்புன்னு அர்த்தம் நீங்கள் பண்ணது. சரியா? வெரிஃபை பண்ணாமல் இருக்கவே கூடாது இதில். ஓகே, அடுத்தது சேலஞ்ச் பாருங்க. சுதீர் used his calculator to find the difference of two numbers. இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருச்சா? சுதீர் என்ன பண்ண போறான்? கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஏதோ ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ண போறான். கரெக்டா? டிஃபரன்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, அந்த நம்பரும் என்னன்னு கொடுத்துட்டாங்க. 74,932 and 34,958. While entering the second number, he incorrectly entered it as 39,458. புரிஞ்சிருச்சாமா? கால்குலேட்டரில் ரெண்டாவது நம்பரை என்டர் பண்ணும்போது அவன் 34,958 பதிலாக 4ஐயும் 9ஐயும் மாற்றி என்டர் பண்ணிட்டான். புரியுதா? ஓகே, அப்புறம் அண்ட் காட் த டிஃப்ரென்ஸ் ஆஸ் 35,474. அதாவது அவன் தப்பாக என்டர் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு 35,474 கிடைக்குது. கரெக்டா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்ட்டு. ஓகே, ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கால்குலேட்டரில் போடலாமா? இதை மைனஸ் பண்ணோம். 74,932. இங்கே பாருங்கள், மைனஸ் அவன் 34,958 பதிலாக 39,458ன்னு ப்ரெஸ் பண்ணிட்டான். இதை என்டர் பண்ணிட்டான் தப்பா. இப்போ அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 35,474. கரெக்டா? ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஷுட் சுதீர் do now to get the right answer. இப்போ அவனுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும்? 74,932 minus 34,958. அவ்வளோதான், அப்படியும் பண்ணலாம். ஓகே, 74 இங்கே பாருங்க 932 கரெக்டானது என்டர் பண்ண வேண்டியதான். 34,958. அவ்வளோதான். இதை மைனஸ் பண்ணால் அவனுக்கு 39,974 கிடைக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சாம்மா? ஆனால் இதை வேற மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அவன் எந்த நம்பரை தப்பா என்டர் பண்ணா? இங்க பாருங்க, 39,458. 39,458 தான் அவன் மைனஸ் பண்ணான். ஆனா எந்த நம்பரை பண்ணியிருக்கணும்? 34,958. இந்த நம்பரை நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 4,500 கிடைக்கும். ஆக்சுவலா இதோட அவனுக்கு தப்பா கிடைச்சது பாரு, அந்த ஆன்சர் கூட நம்ம டேலி பண்ணலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அவன் தப்பா பண்ணிட்டான், அவ்வளவுதான். 74,932 மைனஸ் 34,958 பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஈக்குவல் டு நீ தான் எழுதணும். ஓகேவா? பண்ணிடுறீங்களா இதை? லேப் ஆக்டிவிட்டி. ஓகே, அடுத்தது என்னது? லேப் ஆக்டிவிட்டி. என் வீடியோ தெரியுதா இப்போ? சூப்பர். நீ சொன்னதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி நான் ஆன் பண்ணிட்டேன். லேட் ஆகுது என்னம்மா? ஓகே, இப்போ தெரியுதா? அவன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்து. நீ எந்த போன்ல அட்டென்ட் பண்ற? இப்போ அந்த புது போன் வாங்குனீங்களா, அதுலயே அட்டென்ட் பண்ற? அப்படியா? சரி, ஓகே. புது போன் என்ன ரோஷன் நோண்டிட்டு இருக்கானா? சரி, ஓகே ஓகே ஓகே. மேக்ஸ் லேப் ஆக்டிவிட்டி பாருங்க. அவ்வளோதான், இன்னும் 2 பேஜ் தான். இது ஏற்கனவே நீங்கள் பண்ணதுதாம்மா.
மேக்ஸ்லாம் தேவையா? இது பாருங்க, இது நீங்களே பண்ணிடுவீங்கல்ல. அவங்க ஒன்று அபாக்கஸில் கொடுத்துருக்காங்க, ஒன்று நார்மல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. பண்ணிடுவோம் பாரு. இது நீங்களே பண்ணிடுவீங்கல்ல. 1s 10s 100 1000 ஸ்டெப் 5. ஓ இது மேக்ஸ் லேபா? நீங்கள் அபாக்கஸை வச்சு பண்ண வேண்டியதா இது? அதான் என்கிட்ட அபாக்கஸே வீட்டில் தான் இருக்குது, அதுவும் மறந்தே போயிட்டியாடா? அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது சேர்ந்து. இது ஒரு 1s 10s பீட்ஸ் எல்லாம் பண்ணுறதே மறந்துட்டியாடா? இதில் ஒன்றும் நீங்கள் அந்த அபாக்கஸில் போட்ட கணக்குலாம் இல்லை, நார்மலாக போட்ட வேண்டியது அவ்வளோதான். நான் எவ்வளோ பெரிய புக்குக்கு போனேன். ஓகே, ஓ இது வந்து நீங்கள் அபாக்கஸை வச்சு பண்ண வேண்டியதா? அதாங்க லேப் ஆக்டிவிட்டி. அபாக்கஸ் ஸ்கூலில் கொடுப்பாங்களா யூஸ்வலாக? நார்மலாக நீங்கள் ஸ்கூல் போனீங்கன்னா நாங்கள் இல்லை மேம் சில பேர் அட்டண்டன்ஸில் கூப்பிடுவாங்க, அது நாங்கள் போய் அங்கே போய் இது சொல்லிலாம் தருவாங்க. அதெல்லாம் ஓ எல்லாரும் போக முடியாதா? 10வது இடம் அட்டண்டன்ஸில் இப்போ 5 பேர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ அபாக்கஸ் இருக்கா உங்கள் ஸ்கூலில்? இருக்குது. சரி ஓகே, அப்போ ஸ்கூல் போனீங்கன்னா இது பண்ணி காட்டுவாங்க. நிறைய இருக்கு. சரிம்மா, அப்போ இது இப்போ நம்ம தேவையில்லை, ஓகேவா? சரி, இப்போ படித்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? No. அந்த லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட் பேஜில் அந்த மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தோம்லாமா, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுங்க. அதில் டவுட் இருந்ததுன்னா எனக்கு இது பண்ணுங்கள். ஓகே, இதில் நம்ம இந்த இதில் இருக்கிற எல்லா மிஸ்ஸிங் இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் எல்லாமே பண்ணணும். நாளைக்கு பண்ணிடுறீங்களா? நாளைக்கு லீவு தானே? நாளைக்கு அவங்களுக்கு தான் சொல்லி தருவேன். நீங்கள் நாளைக்கு 2 பேர் பண்ணிடுங்க. ஒரு ஆன்சர் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஓகேவா? Bye. ஓகேவாம்மா? சரி, சமத்தா விளையாடிட்டு நீங்கள் அப்புறம் டைம் இருக்கும்போது படிங்க. ஓகேம்மா?